ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட யோவான் 14:16, யோவான் 14, ஜான் சாப்டர் 14 verse 16. இந்த இடத்துல ஆவியானவர் எப்படிப்பட்டவரா நம்ம பார்க்க போறோம். ஹெல்ப்பரா, அதாவது நமக்கு ஒரு உதவி செய்வரா, நம்ம தேவ சித்தத்தின்படி நடத்துகிறவரா, என்னத்துக்கு உதவி செய்ய போறா நம்ம பார்ப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமீன். என்னவா, இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்றாராம். பிதாவை வேண்டிக் கொள்ளுச்சு. அப்போ என்றென்றைக்கும் அப்படின்னா நம்ம கூட சதா சர்வகாலமும், நம்மளோட கூட சதா சர்வகாலமும். எதுக்காக ஆவியானவர் இருக்கிறாருன்னா, வேதத்துல இங்கிலீஷ் பைபிள்ல 2 இடத்துல ஹெல்ப்பர்னு போட்டிருக்கோம். ஒன்று ஆதாமுக்காக ஏவாளை படைக்கச்சு ஹெல்ப்பர்னு போட்டிருக்கு. அந்த மனைவி எதுக்காக மனைவி ஹெல்ப்பர்னு போட்டிருக்குனாக்க, அவளுக்கு மேலே இருக்கிற எல்லா வேலைகளையும் அவனுக்கு தெரியும். அவனோட கூட அதை ஷேர் பண்ணி அவனோட சேர்ந்து பங்கு பெற்று அந்த காரியங்களை தேவ சித்தத்தை அவன் மூலியமா நடத்துறதுக்கு, அதாவது பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குறது தேவ சித்தமா இருந்தது இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹெல்ப்பரா ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். இங்க ஆவியானவர் எதுக்காக வேதாகம ஹெல்ப்பர்னு சொல்றதுனாக்க, நம்ம எல்லாரும் பாவிகள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பிதாவுடைய சித்தம் என்ன, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வழியை, நம்ம அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கார் இல்லையா. அப்ப அந்த வழியில நடக்க, அந்த சத்தியத்தை பின்தொடர்ந்து கொள்ள, அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக நமக்காக அவர் ஒரு தேற்றளவாளனை அனுப்புகிறார், நம்மளோடு கூட சதா சர்வகாலம் இருக்கும்படி. ஆவியானவர் நமக்குள்ள பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் போதித்து நடத்துறச்சு. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வேதம் வாசிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பூமியில தேவனுக்கு சாட்சியா பிரியமா வாழணும்னு ஆவியானவர் நம்மளுக்கு போதித்து நடத்துவார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம பலவீன நேரத்துல நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக ஜெபிப்பார். ஸோ இப்படிப்பட்ட நம்மள மெயினா நம்ம பாவத்திலிருந்து, சாபத்துல அடிமைத்தனத்திலிருந்து நம்மள விடுதலையாகி வரும்படி ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து அந்த பாவங்களை, உலகங்களை, கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையை மேற்கொள்றதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப்பராக ஆவியானவர் நமக்கு தேவன் கொடுத்திருக்கார். ஸோ அவர் நமக்குள்ள நம்மளோட உள்ளுக்குள்ள எப்பவுமே சொல்லுவோம்ல, நம்ம தாட்ஸ், நம்ம பேச்சு, நம்ம ஹிருதயத்துல எல்லாம் எவ்வளவோ விதமான குப்பைகளும் ஒரு சீர்கேடான விஷயங்கள் இருக்கு. ஆவியானவர் உள்ள நம்மளை சுத்திகரித்து சத்தியத்தின் பிரகாரம் நம்மள நடத்துகிறாராம். சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவரா இருக்கார். சோ இப்படிப்பட்ட ஆவியானவர் தேவனை நம்ம உதாசீனப்படுத்தாதபடிக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு நமக்காக அவர் ஹெல்ப்பரா வந்திருக்கார் இல்லையா. எதுக்காக? நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும்படி. அப்படிப்பட்ட தேவன் ஆவியானவர் நம்ம கொண்டாடுவோம். அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேதத்தில் வாசித்ததுபடி பரிசுத்த ஆவியானவரே, நீர் சத்தியத்தை குறித்து ஆண்டவரே என்றென்றும் எங்களோடு கூட நீர் வாசம் செய்யும்படியாக பிதாவே, நீர் எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறீரே, ஒரு தேற்றளவாளனை எங்களுக்காக அனுப்பியிருக்கிறீரே. ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க, எங்களோட மாம்சத்தின் சத்தமோ, உலகத்தின் சத்தமோ, பிசாசின் சத்தமோ நாங்கள் செவி கொடுக்காதபடிக்கு ஆவியானோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நாங்கள் நடத்தப்படுவோமே. ஒரு நாள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவ முகமுகமா சந்திக்கிற அந்த பாக்கியம் ஸ்லாகியம் கிடைக்குமே. அப்படிப்பட்ட வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஆவியானவர் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.